பார்த்து ஓடுறாரு. ஆனா கரெக்ட்டா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்துடுறாரு. "என்ன ரவி என்ன பிரச்சனை?" அப்படின்னே, "ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை" அப்படிங்கிறாங்க. அவங்க என்னோட ஆன்ட்டி தான், மாமியார் தான் அப்படிங்கிறாங்க. மாமியார், மருமக பிரச்சனை எல்லாத்தையுமே வீட்டோட வச்சுக்கணும். இங்க எதுக்கு நீங்க கொண்டுட்டு வரீங்க? நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினாலுமே, பட் நீங்க ஒர்க்க வந்து நல்லா டெடிகேட் பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நான் உங்கள வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினாலும் உங்கள செஃப்பா போட்டு வச்சேன். ஆனா நீங்க வந்து இப்ப ரொம்ப மாறுறீங்க. இந்த மாதிரியான தப்பு இன்னொருக்கா நடக்காம பார்த்துக்கோங்க. இன்னொருக்கா நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்கள வேலைய விட்டு நான் தூக்கிருவேன் அப்படின்னு சொல்லி ஓனர் இங்க வந்து மிரட்டுறாரு, வையிறாரு. சாரி சார், ஓகே சார். இனிமேல் இந்த மாரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு ரவி வந்து. நெக்ஸ்ட்டு வந்து ரவி பயங்கர கோவம் ஆயிறாரு. அங்கிட்டு வீட கட்டுறாங்க. ஸ்ருதி ஃபோன உட்காந்து பார்த்துட்டுருக்காங்க. சீக்கிரமா ரவி வர்றாரு வீட்டுக்குள்ள. அவங்க ரூம்குள்ள வர்றாரு. "நீ எந்திரி" அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. "ஏய் என்னடா என்னாச்சு?" அப்படின்னு. "நீ எந்திரி" அப்படின்ட்டு ஃபோன எடுத்து அவர் சீக்கிரமா தூக்கி அந்த பெட் மேல தூக்கி போடுறாரு. "ஏய் உன்ன என்ன லூசா? நான் என் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, அத போய் இப்படி தூக்கி போடுற செல்ல" அப்படிங்கிறாங்க. "நீ தான் லூஸ் மாரி என்ன நடத்துற. ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ ஏன் உன் பிஹேவியர்ஸ் இப்படி வச்சிருக்க? உங்க அம்மாவ ஏன் ரெஸ்டாரண்ட்க்கு வர சொன்னாங்க?"